Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 2 illustration 15 பார்க்குறோம். கவனிங்க, how will the following appear in the final account? Final account of a club for the year 2017 to 18. Final account போட சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஃபண்டு இது பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது ஃபண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட் போட வேண்டியதான். ப்ரைஸ் ஃபண்டு ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபண்டோட வேல்யூ 60,000, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 60,000. அதோட ப்ரைஸ் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு 1,4,2,000, அதிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 60,000. அதுவும் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அது கிடச்சிருக்கு, 6,000 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு 8,000. நெக்ஸ்ட்டு டொனேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் ஃபண்டுக்காக, அது ஒரு 12,000. ஓகேவா? இதை வச்சு இப்போ சம் போட போகிறோம். வாங்க சம் போடலாம். இப்போ இதுக்கு பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட்டால் போதும். பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் ஹெட்டிங் நோட் பண்ணிங்க. பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018. இது அசட் ரூபீஸ், இது லைபிலிட்டிஸ் ரூபீஸ். அப்போது இப்போ ஃபண்டு எங்கே வரும் அப்படின்னா லைபிலிட்டி சைட் தான் வரும். ப்ரைஸ் ஃபண்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் ஃபண்டு வந்து 60,000, அதாவது ஒரு கேபிட்டல் ஃபண்டு மாதிரி. ஓகேவா? ப்ரைஸ் ஃபண்டு 60,000. அதை என்ன பண்ணிக்கிறோம், என்ட்ரு பண்ணிக்கிறோம். ப்ரைஸ் ஃபண்ட் 60,000. இதோட என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனிருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு அசட் சைடு வரும். அப்போ ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 வந்து என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட். அப்போது அந்த ப்ரைஸ் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். 60,000 + 6,000 பண்ணிங்கன்னா 66,000 வரும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ 12,000 அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 66,000 + 12,000 78,000 வருது. நெக்ஸ்ட்டு கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அமௌண்ட் செலவு பண்ணியிருப்பாங்களா, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது 8,000. அதை வந்து லெஸ் பண்ணி கடைசியில் 70,000 சொல்லிட்டு ஓவரால் டோட்டல் காட்டணும். ஓகேவா? சம் புரியுதா? இந்த சமயம் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.